வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய கம்பெனி. நான் எங்கள் ஹோஸ்ட் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக், ஸ்மார்ட்டஸ்ட் மேன் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ். ரீட் ரிச்சர்ஸ் தான் டெக்னிக்கலாக ஃபென்டாஸ்டிக் ஃபோர் உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ரீட் ரிச்சர்ஸ் உண்மையிலே ஸ்மார்ட்டஸ்ட் தானா சொன்னால் நம்ப மாட்டீங்க. இவருக்கு இருக்க அந்த பவர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இவனை டிஃபீட்டே பண்ண முடியாது போலையே அப்படிங்கிற தாட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். செலஸ்டியல்ஸே ஓட்ட வருங்க. அப்படிப்பட்ட மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்கோட ஆரிஜின் பவர்ஸ் அண்ட் வீக்னஸ் என்னங்கிறத மொத்தமாக பார்த்துருவோமா? கலிஃபோர்னியாவில் ஒன் ஆஃப் த வெல்த்தியஸ்ட் ஃபிசிசிஸ்ட், நிறைய காசு வச்சிருக்க ஒரு ஃபிசிசிஸ்ட்டாக வாழ்ந்துட்டு இருந்தவர் தான் நாத்தனியல் ரிச்சர்ஸ். அவருடைய ஒய்ஃப் எவலின் ரிச்சர்ஸ். இவங்களுக்கு பிறந்த பையன் தான் ரீட் ரிச்சர்ஸ். வெயிட் பண்ணு, நாத்தனியல் ரிச்சர்ஸ்ன்னு சொல்கிறேன், இது கேங்கோட பேராச்சே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ், கேங் வந்து டெக்னிக்கலாக ரீட் ரிச்சர்ஸோட டைரக்ட் டிசெண்டன்ட் தான். ஸோ அந்த வகையில் இவங்க அப்பாவோட பேர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நாத்தனியல் ரிச்சர்ஸுங்கிறது ரீட் ரிச்சர்ஸோட அப்பா பேர், அதே சமயத்தில் கேங்கோட பேர். வெல்த்தியஸ்டான ஃபேமிலிங்க, காசு அதிகமாக வச்சிருப்பாங்க. ரீட் அவருடைய 6வது வயசுலேயே அம்மாவை இழந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் அவருடைய மூளைங்கிறது அப்போ தான் அபரிவிதமான வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது. ஐ மீன் லிட்டரலாக அந்த சமயத்தில் 4 டிகிரியை முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல புத்திசாலியாக வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ரிச்சர்ஸ் வளர்ந்துட்டு இருந்தான். அவனுடைய புத்திசாலித்தனை பார்த்த உடனே ஆல்ரெடி ஃபிசிசிஸ்டாக இருந்த நாத்தனியல் ரிச்சர்ஸ் இன்னும் அவனுக்கு தேவையான விஷயங்கள் படிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா புகட்ட ஆரம்பிக்கிறாரு. 14 வயசுலேயே காலேஜ் போய் 18வது வயசுலேயே ஆல்மோஸ்ட் லைக் 4 PhDs கிட்ட வச்சிருந்தாராம். MIT, கால்டெக், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லி இவர் அட்டன் பண்ணாத காலேஜஸே கிடையாதாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பர் ஜீனியஸ் அண்ட் பான் ப்ராடிஜியாக தான் ரீட் ரிச்சர்ஸ் இருந்திருக்காரு. டீனேஜ் வயசில் நல்லா படிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு நாள் நாத்தனியல் ரிச்சர்ஸ் காணாமல் போகிறாரு. ஆனால் சும்மா ஒன்று போகலைங்க. போகிறதுக்கு முன்னாடி நாத்தனியல் ரிச்சர்ஸ் அவன் பையன் மேலே $2 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் எழுதி வச்சு தான் போகிறாரு. அவர் அது வரைக்கும் சம்பாதிச்ச மொத்த காசையுமே ரீட் ரிச்சர்ஸ் மேலே எழுதி வச்சு தான் அவர் கிளம்பி போகிறாரு. $200 கோடி எழுதி வச்சிருப்பாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, ரீட் ரிச்சர்ஸ்லாம் ஒரு ஏழை கிடையாது, நல்ல ஒரு பணக்கார வீட்டு பையன் தான். அவருடைய அப்பா சும்மாலாம் ஒன்றும் கிளம்பி போகல, வீட்டு விட்டுலாம் ஓடி போகல. அந்த மனுஷன் டைம் ட்ராவலிங் எப்படி பண்ணுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாரு ஃபிசிசிஸ்ட்டில். ஸோ டைம் ட்ராவலிங்கை பேஸ் பண்ணி ஐம் கோயிங் ஃபார் அட்வென்ச்சர்னு சொல்லி ஒவ்வொரு டைமாக ஒவ்வொரு யூனிவர்ஸாக ஜாலியாக தாவிட்டு இருப்பாருங்க. ஒரு சில கதைகளில் ஆக்சுவலாக நாத்தனியல் ரிச்சர்ஸோட பையன் தான் கேங்குங்கிற மாதிரியும் கதைகள் இருக்குது. ஏன்னா ஃபியூச்சருக்கு போய் பையன் பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கதை இருக்குது. ரீட் ரிச்சர்ஸும் கேங்கும் அண்ணன் தம்பிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அகெயின் இதை வந்து எங்கேயுமே அஃபிஷியலாக காமிக்கில் மென்ஷன் செய்யலை. பட் இப்படி ஒரு ஹைப்போதீசிஸ் இருக்குது, மைண்டில் வச்சுக்கோங்க. காசை விட்டு போயிருக்க அந்த சமயத்தில் இன்னும் பல வித்தியாசமான யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ரிச்சர்ஸ் போக ஆரம்பிக்கிறாரு. அந்த வகையில் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு வரும்போது தான் ரீட் ரிச்சர்ஸ் அவருடைய வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட 2 முக்கியமான கேரக்டர்ஸை மீட் பண்ணாரு. ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் அவர் ஒரு ஹாஸ்டலில் தான் தங்கியிருப்பாரு. ஹாஸ்டலில் இவருடைய ரூம்மேட்டாக வந்தவர் தான் விக்டர் வாண்டும். டாக்டர் டூமும் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்கும் ஒரே ரூம்மேட்ஸாக இருந்தவங்க. 2 பேருமே நல்லா படிக்கிறவங்க, அதீத புத்திசாலி. இது ரீட் ரிச்சர்ஸ் எந்த ஒரு வகையிலும் பாதிக்கல. ஆனால் வாண்டூமுக்கு ஒரு தனி ஈகோவே இருக்குது. ஒரே உரைக்குள் 2 கத்தியா இருக்கக்கூடாது, நான் வேறு ரூமுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இந்த ரூமை விட்டு காலி பண்ண புது ரூம்மேட்டாக நம்ம ரீட் ரிச்சர்ஸ்க்கு பென் கிரிம் த திங் உள்ள வராரு. அப்போதைக்கு அவர் ஒரு சாக்கர் பிளேயர், ஃபுட்பால் பிளேயர். இந்த சமயத்தில் ரீட் ரிச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஸ்டெல்லார் ஷிப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அதை பார்த்தோன்னே பென் கிரிம், ஷிப்பாப்பா, எனக்கு இந்த மாதிரி ஃப்ளைட் ஓட்டுறது தான் ரொம்பவே பிடிக்கும், நான் ஃபியூச்சரில் ஃப்ளைட் ஓட்ட கற்றுக்கிட்டு உனக்கே பைலட்டாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் பக்கத்து ரூமில் நம்ம வாண்டும் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கே தெரியாமல் அவங்க ரிசர்ச்சஸை யூஸ் பண்ணி டைமென்ஷன் டு டைமென்ஷன் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வித்தியாசமான மிஷினை உருவாக்கிட்டு இருப்பாரு. அந்த மிஷினோட ப்ளூ பிரிண்ட்டை பார்த்த ரீட் ரிச்சர்ஸ், தம்பி நீ கேல்குலேஷன்ஸில் தப்பாக போட்டிருக்க, இது வெடிச்சு செதறிடும் அப்படின்னு சொல்லி வான் பண்ணாலும் அதை கேட்காம வாண்டும் அதை யூஸ் பண்ணி முகம் கைக்கெல்லாம் செதறிட்டு வெளில வருவார். காலேஜ்லேருந்து வாண்டுமே எக்ஸ்பெல் பண்ணுவாங்க. பட் வாண்டுமாலே இதை அக்செப்டே பண்ண முடியல. நான் போட்ட கேல்குலேஷன் எப்படி தப்பாகும், ரீட் ரிச்சர்ஸ் தான் ஏதோ கோளாறு பண்ணிட்டான், அவனால் தான் நான் இப்படி மாறிட்டேன், அவனால் தான் இந்த காலேஜ் விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வாண்டும் அப்பத்துலேருந்து ரீட் ரிச்சர்ஸ் மேலே ஒரு தனி ஈகோ அண்ட் வெஞ்சன்ஸோடையே சுற்றிட்டு இருப்பாரு. ஒழுங்காக வான் பண்ணும்போதே ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? வாண்டுமே மற்றவங்க பேச்சை கேள்றாயப்பா. ரீட் ரிச்சர்ஸும் அவருடைய ரூமை காலி பண்ணி பென்னோட ஒன்றா சேர்ந்து பக்கத்தில் ஏதாவது வீடு கிடைக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் ஆண்ட் மேரி அப்படிங்கிற ஒருத்தங்களை மீட் பண்ணுறாங்க. அவங்க மூலியமாக ஒரு ரூம் கிடைக்குது. அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா அது நம்ம ஸ்டாம்ஸோட வீடு, அதாவது சூ ஸ்டாம் அண்ட் ஜானி ஸ்டாம் தங்கிட்டு இருக்க வீடு. அங்கே நம்ம சூவை பார்த்த உடனே காதலில் வந்துடுறாரு ரீட் ரிச்சர்ஸ். சூவும் அந்த மாதிரி தான் 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் திடீர்னு இந்த பக்கம் நம்ம ரீட் வந்து பார்த்தா வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிடுவார். சூக்கு அது மனவேதனையாக இருக்கும். என்னை விட்டு பிரித்து போக ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சூ கேட்க, நீ இருக்கனால உன்னை மட்டும் தான் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியுது, படிப்பை ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னு சொல்லி ரொமான்டிக் மழையாக கொட்டுவார் மனுஷன். ஸோ 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்ங்கிற மாதிரி அந்த சீக்வன்ஸை சூப்பராக அமைச்சிருப்பாங்க. ஜானி ஸ்டாம் துரு பையன், நல்ல கெட்டிக்காரன் தான். அவனுக்கு பெருசாக ரீடை பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் போக போக பழகிடுச்சு. இதுக்கு நடுவில் ஆக்சுவலாக நம்ம ரீட் ரிச்சர்ஸ் அண்ட் பென் கிரிம் 2 பேருமே வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் கதை இருக்குது. பட் மெயின் கேனான் ஸ்டோரி லைனில் பார்த்தீங்கன்னா அது எங்கேயுமே இன்வால்வ் பண்ண மாதிரி தெரியல. பட் ரீட் வந்து வாருக்கும் போயிருக்காரு, மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா அவருக்கு வார் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லா சண்டை போடக்கூடிய கேரக்டர் தான். படிப்பு முடிச்சோடனே பென் கிரிம் பைலட் அண்ட் அஸ்ட்ரானட் ட்ரைனிங் போயிருப்பாரு. அப்படியே இந்த பக்கம் எப்படியாச்சும் ஒரு பயங்கரமான ஸ்பேஸ் ஷிப்பை பில்ட் பண்ணி ஆகணும், அதுவும் இன்டர்ஸ்டெல்லார் டிராவலுக்கு நான் ஒரு ஷிப்பை பில்ட் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளன அவங்க அப்பா விட்டு போன அந்த காசு எல்லாத்தையுமே கொட்டி ஒரு வித்தியாசமான ஸ்பேஸ் ஷிப்பை உருவாக்கிட்டு இருக்காரு ரீடு. இதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட்டுமே இருக்குது. கவர்மெண்ட் சப்போர்ட்டோட தான் இந்த ஷிப்பை உருவாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஷிப்புக்கு அவர் கொடுத்த பேர்
மார்வல் 1. இவர் இந்த ஷிப்பை உருவாக்கிட்டு இருக்க சமயத்தில் கார்புங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் பீயிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை நடக்கும். அதை டிஃபீட் பண்ணவும் இந்த பக்கம் ரீட் ரிச்சர்ட்ஸ் ஹெல்ப் பண்ணியிருப்பாராம். ஸோ ஃபியூச்சரில் அந்த மாதிரி ஏலியன்ஸ் வந்து பூமி அட்டாக் பண்ணக்கூடாது, அவங்க இருக்க இடத்துக்கே போய் இந்த மாதிரி அட்டாக்லாம் தேவையில்லை, ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை பண்ணி அமைதியாக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் போகிறதுக்காக அந்த ஏலியன் வந்து திசையை நோக்கி பார்க்கும்போது நம்ம பூமியில இருந்து ஆல்மோஸ்ட் லைக் 44 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பூமி போலவே இருக்க ஒரு கிரகத்தை நோட் பண்ணுறாரு ஸ்பயர். மேபி அங்கே தான் இந்த ஏலியன் வந்திருக்குமோ, அங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அந்த மார்வல் ஷிப்பை இன்னும் பெட்டராக பில்ட் பண்ணுறாரு. இந்த சமயத்தில் தான் அவருடைய இந்த டீமில் சூசன் ஸ்டாம் வந்து சேர்ந்துக்கிறாங்க. அப்போதைக்கு நம்ம பென் கிரிமுமே டெக்னிக்கலாக பைலட் அண்ட் அஸ்ட்ரானட்டாக மாதிரி இருப்பாரா, இவங்களை பேஸ் பண்ணி ஒரு டீமை உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற தாட்டில் ரீட் ரிச்சர்ட்ஸ் இவங்க எல்லாருமே தன்னுடைய குரூவில் ஒன்றா சேர்த்துக்கிறாங்க. என் அக்காவை நான் தனியாக விட மாட்டேன், நானும் போவேன் அப்படின்னு சொல்லி சில்வன்ட் பையன் மாதிரி அடபிடிச்சிட்டு இருந்தா நம்ம ஜானி ஸ்டாமுக்கு பென் கிரிமே இறங்கி அஸ்ட்ரானட் ட்ரைனிங் கொடுத்து அவனையுமே இந்த டீமில் ஒரு குரூ மெம்பராக மாற்றி விட்டுறாங்க. இந்த சமயத்தில் கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரெஷர் அதிகமாக வர ஆரம்பிக்குது. நீங்கள் அதிகமாக காசு கொட்டிட்டு இருக்கீங்க, பத்ததுக்கு வரைக்கும் இந்த வேலையை முடிகிற மாதிரி தெரியல, எங்களால் தொடர்ந்து இந்த ஷிப்புக்கு ஃபன் பண்ண முடியாது, அண்ட் இந்த ஷிப்பை வச்சு உங்களால் ஸ்பேஸுக்கு போயிட்டு வர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை, உடனே இந்த ப்ராஜெக்ட் நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி மார்வல் ஒன்று தடை செய்ய பார்க்குறாங்க. இதில் மண்டை உடஞ்சி போன நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ்க்கு சூஸ்டாம், உன்னால் அது முடியும், நீ அதில் காசு போட்டிருக்க, அவனுக்கு என்ன சொல்கிறது, நாம் இந்த ஷிப்பத்தை கிளம்புவோம் அப்படின்னு ஒரு சின்ன உத்வேகத்தை கொடுக்க காதில் சொல்லிட்டா அப்புறம் என்ன, 4 பேருமே நைட்டாக உள்ளே போய் அந்த ஸ்டார் ஷிப்பை எடுத்துட்டு கிளம்ப ரெடி ஆகிறாங்க. இந்த ஸ்டார் ஷிப்புக்கு காஸ்மிக் ரேஸ்லேருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஷீல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ரிச்சர்ட்ஸ் போட்டிருப்பாரு. ஆனால் ஸ்பேஸுக்கு போகிற அந்த சமயத்தில் இந்த ஷீல்டிங்குமே தாண்டி அந்த மொத்த காஸ்மிக் ரேஸும் உள்ள இருக்க அந்த 4 பேருமே தாக்க ஆரம்பிக்குது. ரீட் ரிச்சர்ட்ஸ்க்கு ஒன்றுமே புரியல, எல்லாத்தையும் பக்காவாக கால்குலேட் பண்ணி இந்த காஸ்மிக் ரேஸ் நம்மளை தாக்கக்கூடாதுங்கிற மாதிரி தானே ஷீல்டிங் பண்ண, இந்த ரேஸ் எதிர்பார்த்ததோட அதிக பவர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஷாக் ஆவார். பட் இந்த ஷாக்குக்கான பதிலை இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு காமிக்கில் தான் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸ்பயரில் இருக்கக்கூடிய உண்மையான ஓவர்சீர் அப்படின்னு சொல்லப்படுற ஏலியன் குரூப் இந்த 4 பேரையுமே அந்த கிரகத்துலேருந்து நோட்டை விட்டுட்டு இருந்திருக்காங்க. இந்த 4 பேருமே இந்த பூமிக்கு வந்தாங்கன்னா அவங்க நோயெல்லாம் நம்மளுக்கு பரவிடும், அவங்க இந்த பூமியை கண்டுபிடிக்கவே கூடாதுன்னு சொல்லி காஸ்மிக் ரேஸை இன்னும் இன்டென்ஸாக இன்னும் ஸ்ட்ராங்காக மாற்றி விட்டது அந்த ஸ்பைர் ஏலியன் ரேஸ் தானா. எப்படி 44 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்க அந்த கிரகத்துலேருந்து இங்கே நோட்டை விட்டுட்டு இருந்தீங்களா, நம்புற மாதிரியா இருக்கு. ஆனால் காமிக் லாஜிக் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மார்வல் 1 கிராஷ் ஆக உள்ள இருக்க 4 பேருக்குமே இப்போதைக்கு பயங்கரமான பவர்ஸ் கிடைக்குது. ரீட் ரிச்சர்ட்ஸ் மட்டும் தானே ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் ரீட் ரிச்சர்ட்ஸ் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா மாலிக்யூல்ஸும் ரீஅரேஞ்ச் ஆகி அவரோட ஹை மேலிபிலிட்டியை அட்டென்ட் பண்ண முடியும். அதாவது உடம்பு ரப்பர் மாதிரி வளையுங்க, வளையிறது மட்டும் இல்லை, அவர் உடம்புல இருக்க எல்லா மாலிக்யூல்ஸுமே நினைப்புக்கேற்ற மாதிரி ரீட் ரிச்சர்ட்ஸால் மாற்றி அமைக்க முடியும். சூப்பர் ஸ்ட்ராங் அண்ட் சூப்பர் டியூரபிளாக இந்த பக்கம் நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸை மாற்ற இன்னிலேருந்து நான் ரீடு கிடையாது மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்னு சொல்லி அங்கே மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் பிறகுறாரு. அதுக்கப்புறம் ரெஸ்டிஸ் ஹிஸ்ட்ரி பவர் ஸ்கெட்ச்னு சும்மா இருப்பாங்களா, ஏகப்பட்ட வில்லன்கள் வர இவங்க எல்லாருமே ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்து எப்படி அந்த வில்லன்களை தடுத்தாங்க அதுதான் மீதி கதை. இதுக்கு நடுவில் நம்ம யூனிவர்ஸில் மட்டும் இல்லைங்க, மல்டிவர்சல் லெவலில் இருக்க எல்லா ரீட் ரிச்சர்ட்ஸுமே டெக்னிக்கலாக ஒன்றா சேர்ந்து ஒரு பாக்கெட் யூனிவர்ஸில் ரீட் கவுன்சிலை உருவாக்கியிருப்பாங்க. கேங் கவுன்சில் மாதிரி எல்லா ரீடும் ஒன்றா சேர்ந்து அவங்களுடைய நாலேஜை ஷேர் பண்ணி அதி புத்திசாலிகளாக மாறி இருப்பாங்க. எந்த வில்லன்களை எப்படி தாக்கி எப்படி அழிக்கணும்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த பக்கம் நம்ம ரீடர்ஸுக்கு தெரியும். ஆல்ரெடி புத்திசாலி தான், பட் அதுக்கும் மேலே மல்டிவர்சல் லெவல் ஆஃப் தாட் ப்ராசஸ் இந்த பக்கம் நம்ம ரீடர்ஸ்குள்ளே இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. அதுதான் அவருடைய முக்கியமான சூப்பர் பவர். இந்த எலாஸ்டிசிட்டிலாம் செகண்டரி தான், அது எல்லாத்துக்குமே முன்னாடி தாட் ப்ராசஸ் யோசிக்கிறார் பார்த்தீங்களா, அந்த இன்டெலிஜென்ஸ் தான் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்கோட உண்மையான சூப்பர் பவர். டோனி ஸ்டார்க்கோட சூப்பர் இன்டெலிஜென்ட்டானு கேட்பீங்க. எஸ், டோனி ஸ்டார்க்லாம் நம்ம யூனிவர்ஸ் அண்ட் மேபி லைக் மல்டிவர்ஸ் லெவலில் யோசிப்பாரா, இந்த மனுஷன் மல்டிவர்ஸையுமே தாண்டி 4th டைமென்ஷனில் யோசிக்கக்கூடியவர். லிட்டரலாக 4th டைமென்ஷனில் அவரால் யோசிக்க முடியும். அந்த யோசனையை கொண்டு வந்தது ஆப்வியஸாக அவருடைய இந்த எலாஸ்டிசிட்டி பவர் தான். இவர் அந்த பவரை யூஸ் பண்ணி அவருடைய மூளையுமே எக்ஸ்பேண்ட் பண்ணிப்பாராம். மற்றவங்களை காட்டிலும் அந்த மூளையை இன்னும் பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி 4th டைமென்ஷனில் ரீடர்ஸால் யோசிக்க முடியும்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவர் என்ன யோசிக்கிறாரோ அதை இன்ஸ்டண்ட்டாக அவரால் கிரியேட் பண்ணவும் முடியும். அவரால் உருவாக்க முடியாத விஷயமே கிடையாதுங்க. மல்டிவர்சல் ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாரு. டெலிபோர்டேஷன் போர்ட்டல், அந்த மனுஷன் கார் பைக்லலாம் ட்ராவல் பண்ண மாட்டார், டெலிபோர்டேஷன் தான். யூனிவர்சல் என்ட்ரோபி கன்னுன்னு ஒன்று வச்சிருக்காரு. அந்த கன்னை வச்சு செலஸ்டியல்ஸே சுட முடியும். ஐ மீன் செலஸ்டியல்ஸ், இந்த யூனிவர்ஸ் இந்த மல்டிவர்ஸை உருவாக்கக்கூடிய செலஸ்டியல்ஸையே டெக்னிக்கலாக நம்ம ரீடர்ஸால் சுட முடியும், அவங்கள நிலக்கொலைய வைக்கவும் முடியும். இட்ஸ் எ இம்பெக்கபிள் ஃபீட். புரியுதா? இவர்கிட்ட ஒரு ஏஜிங் கன் இருக்குது. அந்த கன்னை வச்சு உங்களுக்கு சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ட்ரில்லியன் வயசு ஆகிடும். 5-10 வயசுலாம் அதிகமாகாது, ட்ரில்லியன் வயசு ஆகிடும். லட்சம் கோடி வயசுக்கு நீங்கள் மாட்டுவீங்க, உயிரோட இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல வராங்க. காற்று, மழை, நீர், நெருப்புன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பஞ்சபூத வெப்பனை உருவாக்கி வச்சிருக்காரு. இவர் பேக்கெட்டில் எப்போதுமே டைம் பபுள்னு சொல்லப்படுற ஒரு சின்ன கீச்செயின் இருக்குமா, அது என்ன தெரியுமா பண்ணோம், 4 நிமிஷம் அவரை சுற்றி ஒரு டைம் பபுளை உருவாக்கும். லிட்டரலாக அவரை தாண்டி மற்றவங்க எல்லாருமே ஃப்ரீஸ் பண்ணிடும். இவரால் டைம் ஃப்ரீஸ் பண்ண முடியுங்க. இது அவங்க அப்பாவுடைய அந்த ஃபார்முலா தான் அப்படிங்கிற மாதிரி சில இடங்களில் சொல்லியிருந்தாலும் 4 நிமிஷத்துக்கு டைம் ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளை கையில் வச்சிருப்பாரு. அண்ட் இதுக்கும் அவருடைய பவர்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை, எல்லாமே மூளையால் உருவாக்கப்பட்டது. இவரால் உருவாக்க முடியாத விஷயமே கிடையாதுங்க. புரியுதா? அதனால தான் எர்த்து 838ங்கிறது சொர்க்க பூமி மாதிரி இருக்கும். ரீடர்ஸ் அந்த ஊரில் எல்லா விஷயங்களையுமே சால்வ் பண்ணி வச்சிருக்காரு. உங்கள் மனசில் தோன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நேராக பார்க்கக்கூடிய ஹாலோகிராம்ஸை உருவாக்கி வச்சிருக்காரு. ஹீ குட் கிரியேட் எனிதிங்.
அண்ட் டோனி ஸ்டார்க்குமே ஒரு கட்டத்தில் இந்த பக்கம் ரீட் ரிச்சர்ஸ்க்கு ஒரு வித்தியாசமான ஃப்ளெக்சிபிள் அயன்மேன் ஆர்மருமே உருவாக்கி கொடுத்துருப்பாரு. அது அவருக்கு தேவையில்ல தான், பட் ஹி கிரியேட்டட் தான். அண்ட் ஆல்சோ கேலக்டஸை டிஃபீட் பண்ணுறதுக்காக கேலக்டஸ் பஸ்டருங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிருக்காருன்னா அப்போ யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே அந்த யூனிவர்ஸில் ஸ்மார்ட்டஸ்ட் ஹியூமன்னா அந்த ரீட் ரிச்சர்ஸ் தாங்க. அவரோட ஸ்மார்ட்டஸ்டான ஏலியன்ஸ் இருக்கலாம், பட் ஸ்மார்ட்டஸ்ட் ஹியூமன் வில் ஆல்வேஸ் பி ரீட் ரிச்சர்ஸ். இப்போ அவருடைய எலாஸ்டிசிட்டி பவர் கிட்ட வரும்போது அவர் உடம்புல இருக்க எல்லா மாலிக்யூல்ஸையுமே ஸ்பீட் ஆஃப் தாட்டில் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்பீட் ஆஃப் லைட்டு கிடையாது, ஸ்பீட் ஆஃப் தாட். ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்ண முடியும் அமெரிக்காவில் இருக்கான்னு யோசிச்சிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக லைட்டோட வேகமாக உங்களால் அங்கே போக முடியும்ல. அந்த மாதிரி நம்ம ரீட் ரிச்சர்ஸ் என்ன யோசிக்கிறாரோ அடுத்த செகண்ட் அவரால் அந்த பாடியை கண்ட்ரோல் பண்ணி மாற்ற முடியும். பேராஷூட்டு, டயரு, பெரிய வால் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான ஷேப்பையுமே இவரால் எடுக்க முடியும். பெருசாக முடியும், குட்டியாகவும் முடியும். தன்னுடைய மொத்த மாசையுமே அப்பர் பாடிக்கு மட்டும் செலுத்தி ஹல்க் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டராக மாற முடியும். மாசம் எல்லாத்தையுமே டிசிபேட் பண்ணி ஒரு குட்டி ஆன்மன் சைஸ்லையுமே இவரால் மாற முடியுமாங்க. ஆனால் அது இப்போ கேனனில் மாற்றிட்டாங்க. அவரால் குட்டியாக முடியாது, ஆனால் பெருசாக முடியும். தன்னுடைய மொத்த மாசையுமே தன் கைக்கு அனுப்பி கை ஒரு ஸ்ட்ராங்கான வெப்பனாக மாற்ற முடியும். கையிலேயே ஹேமரு, கத்தி, கடப்பாரன்னு சொல்லி எல்லாத்தையுமே உருவாக்க முடியும். உடம்புல இருக்க எந்த பொருள், எந்த பாகத்தையும் அவரால் என்லார்ஜ் பண்ண முடியும். டேய் உங்கள் மைண்ட் எங்கே போகுதுன்னு எனக்கு புரியுது, அதுவும் முடியும் அவரால். கண் இருக்குல்ல, கண்ணை ஜூம் பண்ணி பார்க்க முடியுங்க அவரால். டெலஸ்கோபிக் விஷன் மாதிரி கண்ணை கலட்டி கைக்கில் வைக்க முடியும். யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. ஒரு கையை மல்டிபிள் கையை அவரால் மாற்ற முடியும். ஹீ குட் ஷேப் ஷிஃப்ட். ஐ மீன் மற்றவங்க மாதிரி இவரால் முகத்தில் இருக்க அந்த மசில்ஸை மாடிஃபை பண்ணி ஷேப் ஷிஃப்ட் பண்ண முடியும். தொண்டை குழாயை மாடிஃபை பண்ணி அவங்கள மாதிரி மிமிக்ரியும் பண்ண முடியும். எதிரிங்க யாராவது சுட்டாங்கன்னா அந்த சுட்ட புல்லட் இவர் உடம்புலேருந்து பவுன்ஸ் ஆகிடுங்க. அப்படியா, அப்போ கையில் கத்தி வச்சு கிழிச்சிடுவாண்டா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடாமண்டியம் கிளாஸ் வச்சிருக்க உல்வரினாலே கிழிக்க முடியல. நீங்கள் எப்படிங்க சாதாரண கத்தி வச்சு கிழிப்பீங்க? உல்வரினோட அடாமண்டியம் கிளாஸ் கூட இந்த பக்கம் நம்ம மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் பாடியை ஸ்க்ராச் பண்ணாதான். ஒரு குட்டி காயின் ஹோல் வழியாக கூட இவரால் பூந்து போயிட முடியுமா? மாலிகுல் அளவுக்கு கேப் எடுத்தாலும் போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவருடைய பாடியோட எலாஸ்டிசிட்டிக்கு ஒரு ரேஞ்சே கிடையாது. அதுக்காக பூமி சுற்றி வர முடியுமாலாம் கேட்காதீங்க, அவ்வளோ தூரம்லாம் போகாது. பட் ஒரு சில இடங்களில் கிலோமீட்டர் கணக்கில் அவர் பாடி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காருன்னா போய் யோசிச்சு பாருங்க. இவர் பாடியை ஒரு பந்து மாதிரி மாற்றலாம், போர்வ மாதிரி மாற்றி ஒரு பாம் எக்ஸ்ப்ளோஷனையே தகர்க்கலாம். கம்ப்ளீட்லி எலக்ட்ரிக் ப்ரூஃப். இவரை நீங்கள் எலக்ட்ரிசிட்டி வச்சு அட்டாக்கே பண்ண முடியாது. அண்ட் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஸ்பீட் ஆஃப் லைட்டில் இவரெல்லாம் மூவ்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது இவருடைய பாடியை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பீட் ஆஃப் தாட் நினச்ச உடனே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு புல்லட் கிளம்பி வருதுன்னா அது எங்கே வருது, எந்த பாதையில் வருதுன்னு சொல்லி இவன் மூளை கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜஸ்ட் ஆகுமா. நிறைய லேசர்ஸ் கிட்ட இருந்து அழகாக தாய் தப்பிச்சிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஸ்பீட் ஆஃப் லைட்டில் அவருடைய பாடி ரியாக்ட் ஆகுது. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ரிஃப்ளெக்ஸஸ் இருக்குது. அடுக்கிக்கிட்டே போகலாங்க, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான பல ஃபீட்ஸை இந்த மனுஷன் பண்ணியிருக்காரு. இப்போ வீக்னஸே கிடையாதான்னு கேட்டிங்கன்னா நிறைய வீக்னஸ் இருக்குது. முக்கியமானது மேஜிக் வச்சு ஆப்வியஸாக ஹியூமன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இவரையுமே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். மேஜிக் ஒரு முக்கியமான வீக்னஸ். அண்ட் ஆல்சோ நீங்கள் டெலிபேத்தாக இருந்தீங்கன்னா, இந்த ப்ரொஃபஸர் எக்ஸ் மாதிரி டெலிபேத்தாக இருந்தீங்கன்னா கூட உங்களால் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்காக கண்ட்ரோல் பண்ண முடியும். சீக்கிரமாக எக்ஸாஸ்ட் ஆயிடுவார். அதாவது நீங்கள் அதிக நேரம் அவருடைய எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணார்னா அவர் பாடி அதிக நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வீக்கெண்ட் ஆகிடும். அந்த எலாஸ்டிசிட்டியும் அவர் உடம்புல அப்படியே தங்குற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கும். திரும்ப பழைய ஃபார்முக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமா. சீக்கிரமாக எக்ஸாஸ்ட் ஆகிடுவார். அண்ட் மிக முக்கியமாக எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் லைக் எக்ஸ்ட்ரீம் ஹாட், எக்ஸ்ட்ரீம் கோல்டுங்கிறது இவருடைய பாடியை வீக்கெண்ட் பண்ணும். ரப்பர் மாதிரிங்க, ரப்பரை நீங்கள் அதிக கோல்டாக்கி உடச்சிடலாம்ல, அந்த மாதிரி இவரையுமே நீங்கள் அதிக கோல்டாக்கி ஃப்ரீஸ் பண்ணி உடச்சிடலாம். அண்ட் அதிக ஹீட்டை கொடுத்து இவரை உருக்கவும் செய்யலாம். இவருக்கு எந்த அளவுக்கு பவர்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான வீக்னஸ் இருக்கு. அண்ட் முக்கியமான ஒரு வீக்னஸாக கன்சிடர் பண்ணப்படுறது இவருடைய எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. மனுஷன் குடும்பத்தோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் கண்டுபிடிப்பு, வேலை, படிப்புன்னு சொல்லி அதிலே அதிகமான ஃபோக்கஸ், அதிகமான நாட்டத்தை கொடுத்துருவாரு. இதனாலேயே நிறைய ஆடியன்ஸுக்கும் இந்த கேரக்டர் பிடிக்காம போயிடுச்சு. பட் அது அவருடைய பர்சனாலிட்டி. அவர் அப்படி தான் இருப்பார். அதனால தான் ஒன் ஆஃப் த ஸ்மார்ட்டஸ்ட் பர்சனாக இருக்காருன்னு சொல்லலாம். சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அண்ட் இந்த புத்திசாலித்தனத்தால் தான் ஆப்வியஸாக ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட லீடராக மட்டும் இல்லாமல் இல்லுமினாட்டி லீடராகவும் இருக்கார். அண்ட் பாசிபிளி கூடிய சீக்கிரம் அவெஞ்சர்ஸோட லீடராகவும் இருப்பார். நம்புவோம், பார்க்கலாம். ஸோ எத்தனை மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் ஃபேன்ஸ் இருக்கீங்க? உங்களை தாட்ஸ் உங்களுடைய வியூஸை மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தேடி விடுங்க. நான் உங்களை தன்னால் ஒரு ஆசமான வீடியோ எல்லாமே பண்ணுறேன். இருக்கும் ஹேப்பன் கைஸ்.